வெல்கம் டு மை சேனல். வாங்க நம்ம இப்போ ஒரு சூப்பரான ஹெல்த்தியான வாழைத்தண்டு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு நல்ல வாழைத்தண்டு எடுத்து கழுவி வச்சுருக்கேன். ஒரு பேன் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது கூடயே கடலப்பருப்பு 2 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா கொஞ்சம் மரம் மாறினோடனே பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அப்புறம் இந்த அளவுக்கு கொஞ்சம் கோல்டனாக ஆச்சு. அதுக்குள்ளே நம்ம கழுவி வச்ச வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியானது ஒன்று. நம்ம அடி வயிறு இருக்க கொழுப்பையும் கரைக்கக்கூடியது, இது வயிற்றில் இருக்க கல்லையும் கரைக்கக்கூடியது. இப்போ நான் ஒரு சின்ன துண்டு தேங்காய், ஒரு 10 பூண்டு, ஒரு ஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு, ஒரு பச்சை மிளகா தேவை காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இந்தளவுக்கு அரைச்சாச்சு. இப்போ நம்ம அதை வாழைத்தண்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு பாதி வெந்த உடனே நம்ம அரைச்சதை சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சமாக வேக வைங்க. இந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய மேலே வந்து நான் ஃப்ரெஷ்ஷாகிற கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நம்மளுடைய வாழைத்தண்டு பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, தோசைக்கெல்லாம் சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.